இந்த தாயாருடைய பெருமை எப்படிப்பட்டது என்று சொன்னால், சிறை இருந்தவள் ஏற்றம் சொல்லிட்டு, சிறை இருந்து மற்றவாளை விடிவுக்கு தன்னை அழிய மாறியும், பகவத்கீதை தன்னை அழிய மாறியும் என்று ஒரு சொல் வருவது உண்டு. அடிக்கடி பார்த்தவையானால் தன்னை அழிய மாறியும், அழிய மாறுறதுன்றது பெருமாளை விட கூட இவனிடத்துலதான் ராமாயணத்துல வருகிறது. சிறை இருந்தவள் ஏற்றம் தனிச்சிறையில் விளப்புற்ற கிளிமொழியாள் என்று ஆழ்வார் சாட்சியரே தான் சிறையிலே இருந்து சிறை மீட்டார். பல பெண்களை சிறை மீட்டுவதற்காக தான் சிறை இருந்தார். ராமன் சிறை இருக்கல, ராமன் சிறை இருந்து சிறை மீட்கல. ராமனை வதம் பண்ணா சிறையிலிருந்து பல ஸ்திரீகளை மீட்டான். ஆனால் அவன் சிறை இருந்து சிறை மீட்கல, சிறை நிரப்பும் போராட்டம் பண்ணல. அவன் வெளில இருந்துட்டு இதுவால அடிக்கிறேன், அம்பால் அடிக்கிறேன்னு இருந்தானதோ சிறை நிரப்பு போராட்டம் பண்றது அப்படின்னு சொல்றாலே, இந்த சிறை நிரப்பு போராட்டம்ன்றத பண்ணவள் சீதை தான். ராமன் சிறையில இருந்து சிறையில் இருப்பவர்களை விடுவிக்கல, பிராட்டி சிறையில இருந்து சிறை விடுக்கல, ராமனை விட்டுடு. இதே ராமனே கிருஷ்ணாவதாரம் பண்ண போது கூட சிறையிலே பிறந்தான். சிறையிலே இருந்த தன் தாய் தந்தையுடைய காலிலே இருந்த விலங்க விளக்கினான். தந்தை காலில் விலங்கர வந்து தோன்றிய தோன்றல் பின் என்று ஆழ்வார்கள் அனுசந்தானம் பண்றார். அதுக்கப்புறம் 16,000 பெண்களை நரகாசுரன் இடத்திலிருந்து சிறையிலிருந்து விடுவித்தான். ஆனா அந்த கிருஷ்ணனும் கூட சிறையில பிறந்தானே தவிர சிறையிலே இருந்து சிறையில இருந்த பெண்களை விடுவிக்கல. அப்போ ராமனை மாத்திரம் சீதையோட கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கிருஷ்ணன் முதலிய அவதாரத்துல இருந்த எந்த எம்பெருமான், எந்த அவதாரம் எம்பெருமானாக இருக்கட்டும், ராமனே கூட இருக்கட்டும், சீதைக்கு ஒப்பாக மாட்டார்கள். ஏனால் அவர்கள் சிறையிலே இருந்து சிறையில் இருந்தவர்களை மீட்கவில்லை. அப்படிப்பட்ட வழிவர்கள் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயாச்சரிதம் மகது அதை சாய்கிற. அப்போ எல்லா இடத்துலயுமே சீதையுடைய எப்படியானால் வேதத்துல பிறவி கிடைக்கிறதோ பிராட்டியுடைய குணங்கள், அப்படி ராமாயணம் மொத்தத்திலையும் பிறவி கிடைக்கிறது. மாதர் மைதிலி ராட்சசீஹி பொய் சதைவ ஆர்திரா பராதாஸ்வயா ரக்ஷந்தியா பவனாத்மதாது லகுதரா ராமஸ்ய கோஷ்டீதா காகம் தஞ்ச விபீஷணம் சரணமித்யுத்திக்ஷமௌ ரக்ஷதா சானசாந்திர மகாகசா சுகயது சாந்திஸ்தவ ஆகஸ்மிகி. ஒரு இடத்துல ஒரு சில சரணாகதி பண்ணிருக்கா, எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ணிருக்கா. இவா 2 பேரையும் ஒரு இடத்துல சரணாகதி பண்ணுவா எப்படிப்பட்டவா, எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ணுவா எப்படிப்பட்டவா, எம்பெருமானால எப்படி அபயப்பிரதானம் பண்ணப்பட்டது, ஒன்னாலே எப்படி அபயப்பிரதானம் பண்ணப்பட்டது என்று பார்த்தால், ராமஸ்ய கோஷ்டி லகுதரா கிருதா, ராமனுடைய கோஷ்டியானது மிகவும் தண்ணியதாயிற்று, உன்னுடைய கோஷ்டி மிகவும் உயர்ந்ததாயிற்று. ரங்கலட்சுமியே, எங்களிடத்துல இருக்கக்கூடிய தப்புகள் வாடி வதங்கி போன தப்புகள் இல்ல, ஈரமாகவே இருக்கக்கூடிய தப்புகள். ஏன்னா அவளுக்கு வாத்சல்யம் அதிகம், புருஷகாரம் பண்ணணும் என்பதற்காக எங்களிடத்துல இருக்கக்கூடிய தப்புக்கள் எல்லாம் வாடி வதங்கி போன பெரிய தவறுகள் அல்ல. இங்க சாந்திர மகாகசகா நகா சுகயத்து, இந்த ரங்கலட்சுமியானவள் பெரிய பெரிய தப்புகளை பண்ணிக்கொண்டே, ஈரமான தப்புகளை பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய நமக்கு சுகம் அளிக்கட்டும் என்று நம்ம காப்பாற்றட்டும்னு சொன்னா அவ அப்படி இருந்தான்னு அர்த்தம்.